சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களது பூஜை அறையில் பசுமையாக பச்சையாக இருக்க வேண்டும் அப்படின்னா இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். 2 டம்ளர் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. எவர் சில்வர் அப்படின்னாலும் பரவாயில்லை இந்த விதத்துக்கு. அல்லது என்கிட்ட காப்பர் இருக்குது அப்படின்னா காப்பர் எடுங்க, பித்தளை இருக்குது அப்படின்னா பித்தளை எடுங்க, அல்லது வேறு விதமான வெண்கலம் இந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி 2 டம்ளர் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் 3 வெற்றிலை, காம்பு மேலே இருக்கின்ற மாதிரி 3 வெற்றிலை, அதாவது தண்ணி ஊற்றிடுங்க. அது முழுவதும் நீர் நிரப்பி அதன் மேல் இந்த வெற்றிலை 3 வையுங்கள். 2லும் சேர்ந்து ஆறாகிவிடும். அந்த காம்பு எடுக்கக்கூடாது. நீங்கள் பரவலாக அந்த வெற்றிலை வைக்க வேண்டும். அதன் உள்ளே ஒவ்வொரு பாக்கு நீங்கள் அதில் போட்டணும். போட்டுட்டு உங்களது பூஜை அறையில் நீங்கள் வியாழக்கிழமை அன்று இதனை வைத்து விட வேண்டும். வச்சுட்டு எந்த சைடு வைக்கணும் அப்படின்னா வடகிழக்கு, உங்களது பூஜை அறையில் வடகிழக்கு நீங்கள் வைக்கலாம். வைத்து அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு தூவிவிடலாம். இதை நீங்கள் தீபதூப ஆராதனைகள் காட்டும் பொழுது அந்த வெற்றிலைக்கும் நீங்கள் காட்ட வேண்டும். அது பசுமையாகவே இருக்கும். அப்போ நீங்கள் மறு வாரம் வியாழக்கிழமை மாற்றினாலும் சரி, அல்லது கொஞ்சம் காய்ந்த மாதிரி இருக்குது அல்லது அழுகிய மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட மாற்றிக்கொள்ளலாம். வாரம் 2 முறை மாற்றலாம் அல்லது வாரம் 1 முறை மாற்றலாம். உங்கள் வீட்டில் சக்திகள் எவ்வாறு நிறைந்திருக்கின்றதோ அந்த அளவுக்கு அது நன்றாக இருக்கும். அல்லது கொஞ்சம் வாடினார் போல இருக்கும். நீங்கள் நீர் குறைய நீர் ஊற்றிக்கொண்டே வரலாம். அடுத்து நீங்கள் அந்த 3 வெத்தலைகளையும் எடுத்து 2 கிண்ணத்தில் இருக்கும் இல்லையா, அந்த 6ஐயும் எடுத்து செடிகளில் போட்டுட்டு அந்த பாக்கை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். திரும்பவும் ஏன்னா பாக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. திரும்ப நீங்கள் வெற்றிலை மட்டும் மாற்றிக்கொள்ளலாம். பாக்கு அதே பாக்கை பயன்படுத்தலாம். அடுத்து அந்த பாக்கு ரொம்ப நாள் 1 மாதம் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். இப்படியாக நீங்கள் உங்களது பூஜை அறையில் இந்த வெற்றிலை கிண்ணங்கள் இருக்கும் பொழுது அங்கே ஒரு தெய்வங்களுக்கு வெற்றிலை கொடியாக அது நன்றாக இருக்கும். பூஜை அறையில் மிக மிக நன்மை அளிக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள். மாற்றங்கள் நிறைய கிடைக்கும். ஆனால் வாடாமல் பார்த்து கொள்ள வேண்டும், அழுகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு கெட்ட வாடை வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால தான் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் நீங்கள் போட்டு வைக்கணும் அப்படிங்கிறது. இதனையும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.